அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதி நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் மாத ராசி பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த மார்ச் மாதம் எந்தெந்த ராசிகளுக்கு என்னெல்லாம் நற்பலனை தர காத்திருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம ரிஷப ராசிக்கு இந்த மாதம் என்னெல்லாம் நற்பலனை தர காத்திருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த மாதம் பொதுவாகவே ரிஷப ராசிக்கு மிக அற்புதமான மாதம் தாங்க. பெரிய குறையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் 11ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறார். இது இவர்களுக்கு ஒரு சிறப்பான விஷயம் தான். மார்ச் மாதம் முழுக்கவே அங்க அவர் உச்ச நிலையில தான் இருக்கிறார் ராசிநாதன். அதனால இந்த மாதம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க விருப்பப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இதுலயும் உங்களுடைய தசாப்தி காலங்கள் மட்டும் சிறப்பா இருந்ததுன்னா இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களையும் அடையக்கூடிய ஒரு மாதமாகவே இது அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தோம்னா லாபஸ்தானத்திற்கான ஆதிபத்தியம் பெற்ற குருவும் உங்களுடைய ரிஷப மனையில தான் இருக்கிறாரு, ரிஷப ராசியில தான் அமர்ந்திருக்கிறாரு. அதனால மிக அருமையான விஷயம்தான். 3ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கிதான் அமர்ந்திருக்கிறாரு. அவர் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் முயற்சி உங்களுக்கு அதிகப்படியான வெற்றியை தேடித்தரும். இதுவரை எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்க முயற்சி எடுத்துட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே ஜெயத்தை கொடுக்கக்கூடிய காலம், வெற்றியை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் இருக்கார். இவர் கலத்தர ஸ்தானத்திற்கும் அயன சயன சுகத்தையும் விரயத்தையும் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது குடும்பத்திற்கு விரயத்தை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்குங்க, கொடுக்காம இருக்காது. ஆனா அவர் மங்களக்காரகன் அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்றவர். அதனால உங்களுக்கு விரை செலவுகள் எப்படி வரும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா சுப விரயங்களா மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய ராசி அதிபதி உச்சமடைஞ்சிருக்கிறாரு. உங்களுடைய ராசியிலேயே குருபகவானா அமர்ந்திருக்கிறாரு. அது யாருடைய சாரம் வாங்கி அமர்ந்திருக்கிறாரு? சந்திரனுடைய சாரம் வாங்கி அமர்ந்திருக்கிறார். ரோகிணி நட்சத்திர சாரம். 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு அருமையான விஷயம்தான். அதான் அவர் என்ன நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னா புனர்பூச நட்சத்திரத்துல அமர்ந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட குரு மங்கள யோகம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இருவரும் அருமையான இடங்கள்ல தான், அருமையான நிலைகள்ல தான் இருக்காங்க. அப்போ இவர்களுக்கு எந்த மாதிரியான விரயங்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்டிப்பா விரைவு வரக்கூடிய காலமா இருக்கும். அது சுப விரயம் தானே, அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லையே. வீட்டுக்கான அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய காலமா இருக்கும், வீட்டுக்கான பர்னிச்சர்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமையும். அப்படிங்கிறதுனால இந்த மாதம் இதற்கான சிறப்புகள்லாம் இருக்கு. வீடு கட்டுவதற்கான யோகமும் இந்த மாதம் நல்லாவே இருக்கு. திருமணத்திற்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கலாம். அடுத்ததா பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானத்தை சொல்லக்கூடியது, பூர்வீகத்தை சொல்லக்கூடியது, பூர்வ புண்ணியத்தை சொல்லக்கூடியது, உங்களுடைய குலதெய்வ அனுகிரகத்தை சொல்லக்கூடியது 5ஆம் இடம் அப்படிங்கலாம். அப்ப இந்த 5ஆம் இடத்துல கேது பகவான் அமரும் பொழுது இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் குறைச்சிதான் கொடுப்பாரு. கேதுவோடைய வேலையே தனக்கு கிடைக்க வேண்டியதை குறைத்து கொடுப்பதுதான் கேதுவோட வேலை அப்படிங்கலாம். அப்போ இந்த 5ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற விஷயங்கள் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வாங்கிய நட்சத்திர சாரம் சூரியனுடைய நட்சத்திர சாரம், குழந்தைகளுடைய உடல்நிலை சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதம் கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே கேது பகவான் இங்க அமர்ந்ததுல இருந்தே ரிஷப ராசிக்காரர்களுக்கு வர வேண்டிய அனைத்து வாய்ப்புகளும் கைவிட்டு போச்சு அப்படின்னு சொல்ற நிலைகள்ல தான் இருந்தது அப்படிங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தொழிலையாகட்டும் எதிலையாகட்டும் பெரிய அளவுல சிறப்பு கொடுக்கல, அந்த நிலைகள்ல தான் போயிட்டு இருந்தது. நம்பியவர்கள் அனைவருமே ஏமாத்தினாங்கன்னு கூட சில நிலைகளை சொல்லலாம். அந்த அளவுக்கு நிலைகள் மோசமா தான் இருந்தது. அந்த காலகட்டங்கள் இன்னும் தொடருமானா கண்டிப்பா தொடரும். அதுல மட்டும் கவனமா இருங்க. குழந்தைகள் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுடைய பூர்வீக நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருங்க. குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. ஏன்னா குலதெய்வ அருள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கலாம். ஏன்னா முடிஞ்சவர்களும் ஞானத்தை இந்த காலகட்டங்களையும் பெற்றிருப்பீங்க. யார் நல்லவர்கள் யாரு கெட்டவங்க, தான் கூடயே இருந்து தனக்கு துரோகம் இழைத்தவர்கள், தான் கூடவே இருந்து தனக்கு எதிரியானவர்கள் தான் இந்த காலகட்டங்கள் அதிகம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும். அந்த காலகட்டங்கள் இப்ப மாறுமா அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சிவர்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது தான் நல்லது அப்படிங்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் அமர்ந்திருக்கிறாரு. அங்கேயே சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அப்ப இங்க 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை சொல்லக்கூடிய சூரிய பகவான் இங்க போய் அமரும் பொழுது தேவையில்லாத விரைவு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஜீவித்திருக்கிற கர்மாவை சொல்லும், நாம் செய்யக்கூடிய தொழிலை சொல்லும். அங்க தொழில் ஸ்தானத்திற்கான ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவானும் அங்கதான் அமர்ந்திருக்கிறாரு.
இவர் போய் மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் அங்கதான் அமர்ந்திருக்கிறாரு. இந்த ராசிக்கு பெரிய அளவுல சூரியன் நன்மையை தரப்போறதில்லை அப்படிங்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா ஏற்கனவே 6ஆம் இடத்திலேயே கேது பகவான் அமர்ந்து சூரியனுடைய நட்சத்திர சாரத்துலதான் அமர்ந்திருக்கிறாரு. இங்க வேலை செய்யறவர்களுக்கும் பெரிய சிறப்பு இல்லை அப்படிங்கிறதுனால தொழில் வேலை 2 விஷயங்கள்லையுமே ரிஷப ராசிக்காரர்கள் கவனமா இருங்க. வேலை செய்யும் ஆட்கள்கிட்ட, அதாவது தொழில் நிறுவனம் வைத்திருக்கிற ரிஷப ராசிக்காரங்க வேலை செய்யும் தொழிலாளர்கள் இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தொழில் உங்க கைக்கு வர மாதிரியே இருக்கும், வந்தாலும் கையை விட்டு போற நிலைகள்ல தான் இந்த மாதங்கள் 14ஆம் தேதி வரலும் இருக்கும். அதனால ஏதாவது புதுசா தொழில முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அதை கவனமா செய்யுங்க. கவனமா செஞ்சீங்கன்னா மட்டும்தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பை தரும். அப்படிங்கிறதுனால இது தொழில் வேலை 2 விஷயங்களையுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு கவனம் அதிகப்படியா தேவை அப்படிங்களா. அடுத்தது சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா அவர் 10ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல என்ன நட்சத்திர சாரம் வாங்கி அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா குருவுடைய நட்சத்திர சாரம் வாங்கி தான் அமர்ந்திருக்கிறாரு. குருவும் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு. இந்த காலகட்டங்கள் ஓரளவு சிறப்பாக தான் இருக்கும். அதனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா பேச்சுவார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாவே போதும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் வேகம் அதிகமா இருக்கும். உங்களுடைய தைரியமே உங்களைய கெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால கொஞ்சம் தைரியமா இருக்கிறது நல்லதுதான். ஆனா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசும்போது உங்களுடைய வேகத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. அந்த வேகம் உங்களுடைய தொழில்நிலை சார்ந்த விஷயங்கள் கைவிட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். புரிஞ்சிக்காமலே சில விஷயங்களை பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தொழில்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. கைவிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா புதன் இருக்காரு. குடும்பஸ்தானத்திற்கும் 5ஆம் இடம் என்கின்ற புத்திரஸ்தானத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் இங்க நீச்ச நிலையை அடைஞ்சிருக்கிறாரு. இந்த இரண்டு இடத்துக்கும் சம்பந்தப்பட்டவர் நீச்சம் அடைஞ்சிருக்கிறது அவங்க சிறப்பா அப்படின்னா சிறப்பெல்லாம் இல்லைங்க. ஆனா என்ன ஒரு அருமையான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிநாதன் இங்க உச்சம். அதனால மிக சிறப்பான விஷயங்கள் தான். அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு தனவரவு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கப்பெற வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். இங்கே ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் யாருடைய நட்சத்திர சாரத்துல அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானுடைய நட்சத்திர சாரத்துலதான் அமர்ந்திருக்கிறாரு. அப்ப சனி பகவானுடைய நட்சத்திர சாரங்கள் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபம் வரக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதற்கு தேவை உங்களுக்கு கவனம் மட்டுமே. 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கனால உங்க வாக்கு ஸ்தானத்தில் இருக்கிற வீரியத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னாவே இந்த மாதம் சிறப்பான விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம ராசிநாதனை பார்த்தோம், இங்க ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு, அதாவது உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. உங்களுக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்றது மிக சிறப்பான யோகத்தை தரக்கூடிய விஷயம்தான். அப்படிங்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு தான் அப்படிங்களா. அடுத்து 12ஆம் இடத்துல யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா 12ஆம் இடத்துல யாரும் இல்லை. 12ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் தான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பு தான். இந்த காலகட்டங்கள் குழந்தைகள் உடல்நிலையில மட்டும் 14ஆம் தேதி வரையிலும் கொஞ்சம் கவனமா இருங்க. 14ஆம் தேதிக்கு பிறகும் கூட உங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தன் சுகத்தை சொல்லக்கூடிய நாளுதான், தாயாருடைய உடல்நிலையை சொல்லக்கூடிய இடமும் நாளுதான். இந்த 2க்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னாவே இந்த மாதங்கள் உங்களுக்கு சிறப்பான சில நன்மைகள் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.